இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? காலையில எந்திரிச்ச உடனே டீ குடிக்கணுங்க. இதுதாங்க எனக்கு முக்கியமான ஒரு ஹேபிட். டீ இல்லன்னா இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 7, 8 டீ குடிக்கிறவங்களும் இருக்கீங்க இல்லையா? இந்த டீ அப்படின்னு சொல்றது என்னன்னா, பொதுவாகவே தேநீர் அப்படின்னு சொல்றது நீர் தான். காலையில எந்திரிச்ச உடனே அந்த களைப்பை போக்குவதற்கு இப்படிதாங்க டீ குடிச்சாங்க. அதாவது முக்கியமாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணியை தான் காலையில குடிப்பாங்க. அதாவது அதனோட கொஞ்சம் துளசி இலைகளோ, முசுமுசுக்க இலைகளோ, கொஞ்சம் சீரகம், கருப்பட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு, காலையில இத குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த உணவுகள் என்னவோ அத எடுத்துப்பாங்க. எதற்காக இதுன்னா, காலையில எப்போ நமக்கு டீ குடிக்கணும் அப்படின்னு தோணிச்சுனாலும் தேநீர் இது இப்படிதாங்க குடிச்சாங்க. ஆனா இப்போதான் நம்ம விதவிதமா என்னென்னவோ டீ எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அதில இத போடுறது, அத தந்தூரி மாரி ரெடி பண்றது, எவ்ளோ விஷயங்கள் வந்துருச்சு. உண்மையா டீனா இதுதான். நம்ம அதில அதிகமான சர்க்கரை சேர்த்து, பால் சேர்த்து, அது ஒரு ஸ்வீட் பாயாசம் மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். சாதாரணமாக டீ, இந்த டீ காலையில குடிச்சு பாருங்களேன். ஒரு 7 நாள் குடிச்சு பாருங்களேன். உடல்ல நெறைய மாற்றம் கடந்து போகாதீங்க. அவ்வளோ மருத்துவ குணங்கள் இதில இருக்குங்க. உங்களுக்கு சரும பிரச்சனையா, ஒரு ஃபேஸ்ல ஒரு ஆக்னி இருக்கு, பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு. உடனே நம்ம வந்து காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேடி லேசர் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? காலையில் எந்திரிச்ச உடனே டீ குடிக்கணுங்க. இதுதாங்க எனக்கு முக்கியமான ஒரு ஹேபிட். டீ இல்லைன்னா இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 7, 8 டீ குடிக்கிறவங்களும் இருக்கீங்க இல்லையா? இந்த டீ அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, பொதுவாகவே தேநீர் அப்படின்னு சொல்கிறது நீர் தான், சரிங்களா? மூலிகைகளை தண்ணீரில் போட்டு அதை பாயில் பண்ணி அதனுடைய சாராம்சம் மொத்தமும் அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் அந்த தண்ணீரில் வந்ததுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது. நம்ம முன்னோர்கள் இப்படி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. காலையில் எந்திரிச்சோடனே அந்த களைப்பை போக்குவதற்கு இப்படி தாங்க டீ குடித்தாங்க. அதாவது முக்கியமாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணியை தான் காலையில் குடிப்பாங்க. அதாவது அதனோட கொஞ்சம் துளசி இலைகளோ, முசுமுசுக்க இலைகளோ, கொஞ்சம் சீரகம், கருப்பட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த உணவுகள் என்னவோ அதை எடுத்துப்பாங்க. எதற்காக இதுன்னா, காலையில எந்திரிச்ச உடனே அந்த உடல் சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பல் தன்மை போகணும், வயிறு சுத்தமாகணும் அப்படின்னா இதுதான். அது எப்போ நமக்கு டீ குடிக்கணும் அப்படின்னு தோணிச்சுனாலும் தேநீர் இது இப்படிதாங்க குடிச்சாங்க. ஆனா இப்போதான் நம்ம விதவிதமா என்னென்னவோ டீ எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அதில் இதை போடுறது, அதை தந்தூரி மாதிரி ரெடி பண்றது, எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு. உண்மையா டீனா இதுதான். நம்ம அதில் அதிகமான சர்க்கரை சேர்த்து, பால் சேர்த்து, அது ஒரு ஸ்வீட் பாயாசம் மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். சாதாரணமாக டீ, இந்த டீ காலையில குடிச்சு பாருங்களேன். ஒரு 7 நாள் குடிச்சு பாருங்களேன். உடல்ல நிறைய மாற்றம் நிகழும். அப்படின்னா எந்த டீ? அதுதாங்க செம்பருத்தி டீ. இந்த செம்பருத்தி டீயை நம்ம எப்படி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது, இதில் வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்த்தா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பொதுவாக செம்பருத்தி அப்படின்னு சொல்றது காலம் காலமாக நம்ம கூட டிராவல் பண்ணிக்கிட்டே வரக்கூடிய ஒரு மூலிகை. எல்லார் வீட்லேயுமே செம்பருத்தி இருக்குங்க. தலைமுடி பிரச்சனையாக இருக்கட்டும், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஃபேஷியல் நம்ம பண்ணணும் அப்படின்னாலும், இந்த மாதிரி டீ குடிக்கணும் அப்படின்னாலும் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இந்த செம்பருத்தியில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எவ்வளவோ காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸ்லாம் நம்ம வாங்கி போட்டுட்ருக்குறோம். அதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த ஹைபிஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறது தான். இதில் இருக்கக்கூடிய அந்த ஹைலூரானிக் ஆசிட் மற்றும் கொலாஜன் அவ்வளோ ஸ்பெஷலுங்க. ஆனால் நம்ம ஈஸியாக கடந்து போயிடுறோம். ஒரு நாளைக்கு செடி நிறைய மலர்கள் இருக்கும், அதை பார்த்துட்டு செம்பருத்தி தானே அப்படின்னு போயிடுறோம். அப்படி இனிமேல் கடந்து போகாதீங்க. அவ்வளோ மருத்துவ குணங்கள் இதில் இருக்குங்க. உங்களுக்கு சரும பிரச்சனையா, ஒரு ஃபேஸில் ஒரு ஆக்னி இருக்குது, பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, உடனே நம்ம வந்து காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேடி லேசர் வரைக்கும் போயிட்டுருக்கோம். இந்த செம்பருத்தி மலர்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, ஏன் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த செம்பருத்தி. செம்பருத்தி, அதுவும் ஒற்றை அடுக்கு செம்பருத்தி கிடைச்சா இன்னும் சிறப்புங்க. இதை நீங்கள் டெய்லியுமே நல்லா அரைச்சி ஃபேஸ் பேக்காக போட்டு பாருங்களேன். உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கொலாஜன் ஸ்கின்ல வந்து அந்த விரிங்கிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு சருமத்திற்கு ரொம்ப முக்கியம். ஒரு சிலரை நம்ம பார்ப்போம், வயசான மாதிரி தெரியலையே
எவ்வளோ யங்காக இருக்காங்க. அவங்க கொலாஜன் ஃபுட் நிறைய எடுத்துப்பாங்க. அதில் ஈஸியாக இப்போ கொலாஜன்லாம் வந்து கேப்சூல்ஸில் கிடைக்குது. ஆனால் இதை நீங்கள் ஜென்ரலாக நேச்சுரலாக இந்த ஹைபிஸ்கஸ்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ கொலாஜன் இதில் இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு செம்பருத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட் பிளாக் இருக்குங்க, எனக்கு வந்து கார்டியோ மெகாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கார்டியாக் மசில்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்கிறது, ரத்த ஓட்டம் குறையிறது, கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஆர்ட்ரிஸில் பிளாக் இருக்குது, ஆல்ரெடி நான் ஸ்டண்ட் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு அடிக்கடி பால்பிட்டேஷன் படபடப்பு வரும், மூச்சு வாங்கும், சின்ன விஷயம் கேட்டால் கூட ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்கிற மாதிரி இருக்கும், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு செம்பருத்தி ரொம்ப சிறந்த ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த செம்பருத்தி டீ நம்ம எப்படி குடிக்கலாம், நீங்கள் 7 நாள் குடிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லியுமே இதை எடுத்துப்பீங்க. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் இந்த செம்பருத்தி டீ நம்ம குடிக்கலாம். பொதுவாகவே உங்களுக்கு செம்பருத்தி மலர்கள் கிடைச்சா ஒரு 4 செம்பருத்தி மலர்கள் அதோட இதழ்கள் மட்டும் எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டுருங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதனோட தேவைப்பட்டால் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த டீயோட கலரே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் பிங்க் கலரில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்தோ நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இது ஃபில்டர் பண்ணி காலையிலேயே எம்டி ஸ்டொமக்கில் நான் சொன்ன மாதிரி குடிச்சிக்கிட்டே வாங்க. உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சர் இருக்குது, அனிமியா நிறைய பேருக்கு இருக்குது, அது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இல்லைங்க, காலையில் நான் இது வந்து குடிச்சிட்டு வாக்கிங் போகிறேன், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் சிம்பிளாக இதே மாதிரி இந்த ஹைபிஸ்கஸ் இருக்கு இல்லைங்களா, இதனோட கொஞ்சம் பட்டை இருக்குது பாருங்கள், லவங்கப்பட்டை, இந்த பொடி பண்ணி வச்சுக்கோங்க. லவங்கப்பட்டையை கொஞ்சம் கொரப்பாக பொடி பண்ணி வச்சுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அதுலேயே வந்து சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு இதை நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்டர் பண்ணி இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது உங்கள் உடல் எடை நல்லாவே குறையுங்க. குடிச்சிட்டு வாக் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் யோகா பண்ணுறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இல்லை ஜிம்முக்கு போகிறீங்களா, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா. ஃபேட்டி லிவர் இருந்துச்சு அப்படின்னா கவலையே வேண்டாம், நான் சொல்கிற மாதிரி இந்த செம்பருத்தி டீயை 7 நாள் குடிச்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஒரு 4-5 செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க. இதனோட ஒரு 10 மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செம்பருத்தி இதழ்களை போட்டுட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு 2-3 துளி எலுமிச்சை சாறு விட்டு காலையில் குடிச்சு பாருங்களேன். ஸோ வயிறு பிரச்சனையும் நம்ம சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவர் காணாமல் போகும். நீங்கள் ஃபேட்டி லிவருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க, சித்தா மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதனோட இதை இப்படி குடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், வயிறு சுத்தமாக ஆரம்பிக்கும், சருமம் பொலிவாக இருக்கும். என்னதான் நம்ம எக்ஸ்டர்னலாக இவ்வளோ க்ரீம் ஆயில் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலும் உள்ளுக்கு நீங்கள் இன்டர்னலாக எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் மட்டும்தான் அது ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த செம்பருத்தி டீ ட்ரை பண்ணி பாருங்கள், உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் தெரியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.